வணக்கம் மக்களே! வெல்கம் டூ நியூஸ் தமிழ் அண்ட் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிளாகர் தீம் கஸ்டமைசேஷன் தாங்க பார்க்க போறோம். கூகுள் பிளாகர் மூலமா பிளாகிங் செய்து, அதன் மூலமா மணி ஏர்ன் பண்றது, அப்படிங்கிற இந்த பிளாகர் டுட்டோரியல் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாகர் தீம் கஸ்டமைசேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஸோ முதல்ல உங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு, கூகுள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி, உங்களுடைய பிளாகர் எடிட்டிங் டேஷ்போர்ட இப்படி ஓப்பன் பண்ணிருங்க. ஸோ இதுதான் நம்மளோட எடிட்டிங் டேஷ்போர்டுங்க. ஸோ இந்த பிளாகர் எப்படி ஆரம்பிக்கிறது, அதனுடைய பேசிக் எஸ்இஓ செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்னோட பழைய வீடியோவில் இருக்குது. அதை பார்க்க இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது புரியும். ஸோ இந்த முதல்ல நம்ம வியூ பிளாக் போயிடுவோம். ஸோ திஸ் இஸ் அவர் பிளாகுங்க. நம்ம பிளாகில் இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ட்ரெண்டிங் ஸ்டோரிஸ் எப்படி டிஸ்பிளே ஆகணும், நம்மளுடைய சோசியல் மீடியாவோட லிங்க்ஸ், ப்ரொஃபைல் லிங்க்ஸை எப்படி இங்கே நம்ம லிங்க் கொடுக்கணும், அண்ட் ஆல்சோ இந்த பிளாகருக்குன்னு நமக்குன்னு ஒரு லோகோ எப்படி டிசைன் பண்ணணும், அதே மாதிரி நம்ம நேவிகேஷன் எரர் இல்லாமல் எப்படி இந்த மெயின் மெனுவை செட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற கஸ்டமைசேஷன் என்னென்னா, எப்படி ஹவு டு ஆட் சப்ஸ்கிரைப், அதாவது நம்ம வியூவர்ஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அப்டேட்டட் போஸ்ட் போகிறதும், அதே நேரத்தில் அவங்களுடைய இமெயில் ஐடியை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதை எப்படி நம்ம வியூ பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்களேன், இந்த ஹோமு, மெகா மெனு, ஹெல்த் கேர், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறும் டெக்ஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ஐக்கான் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அது இருந்தால் பார்க்க இன்னும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை ஐக்கான்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் சொல்கிறேன், இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் நேமு பூட் ரேப் ஐகான்ஸ். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெனுக்கெலாம் வந்து ஐகான்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போயிட்டு, இப்போ நான் ஹோம் மெனு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஹோம்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹோம் போட்டு இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணிட்டா இந்த பாருங்களேன், ஐகான் ஃபாண்ட் அப்படின்னு இந்த இடம் இருக்கு பாருங்க. இந்த கோடை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம பிளாகர் போஸ்ட் லே அவுட் போங்க. லே அவுட்டில் நம்ம எடிட் பண்ண போகிறது மெயின் மெனுங்கிறது. மெயின் மெனு ஓப்பன். ஸோ இந்த ஹோம்ங்கிற இடத்துக்கிட்ட எப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைட் நேம்னு இருக்கிற இடத்துல முன்னாடி போய் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அந்த ஐகான் ஃபாண்ட் சேவ் கொடுத்துருங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே அதை பூட்ஸ்டாப் அப்படியே நம்ம யாருக்குமே ஆட் பண்ணிடலாம். வேகமாக வேஸ்ட் அடிச்சு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெகா மெனு. அதுக்கு ஒரு லிஸ்ட் அப்படி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். அந்த லிஸ்ட் ஐக்கான் அதனுடைய ஐகான் ஃபாண்ட்டுக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ்ன்னு பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிறது ஹெல்த் கேர். அதுக்கு வந்து சில ஐகான்ஸ் இருக்கும், சில ஐகான்ஸ் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஐக்கான காப்பி இடத்துக்கிட்ட பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. தென் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஐகான்ஸ் கொஞ்சம் பர்பஸ் நீங்கள் பொறுமையாக செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணால் இது டுட்டோரியலுங்கிறதுனால இது பியூட்டி டிப்ஸ் ஹேர் கேர் ஜஸ்ட் அது. நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஐக்கானை எல்லாமே சேவ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஐகான் ஃபாண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம சேவ் சேவிங் ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளாக் போய் பாருங்களேன். இப்போ ஹோம், மெகா மெனு, ஹெல்த் கேர், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு இப்போ நார்மலாக இருக்குது. நம்ம இப்போ சேவ் கொடுத்ததை ரீப்ரெஸ் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள்,
ஹோம்க்கு முன்னாடி ஒரு ஹோம் ஐகான், மெகா மெனுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஐகான், ஹெல்த் கேர் இந்த ஐகான் வந்துருச்சு. இப்போ இது பார்க்கும்போது வியூவர்ஸ்க்கும், ரீடர்ஸ்க்கும் ஒரு அட்ராக்டிவாக ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸாக இருக்கும். ஏன்னா அப்போ தானே நம்ம ஒரு ட்ரஸ்ட் உருவாக்க முடியும் வியூவர்ஸ்க்கும், ரீடர்ஸ்க்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனுங்க. சப்ஸ்கிரைபில் எப்படி ஆட் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் ஆட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து மெயில் சிம்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த மெயில் சிம்ப் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மோஸ்ட் காமன் பாப்புலரான மெயில் இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயில் சிம்பில் லாகின் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது சும்மா ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மெயில் சிம்பில் லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் கூகுள் ஜிமெயில் ஐடியா வச்சு நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிடலாம். இது மெயில் சிம்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மெயில் சிம்ப் இந்த மாதிரி பேஜ் வந்து இந்த மெயில் சிம்ப் இந்த பேஜில் என்ன இந்த பாருங்களேன், இந்த சைடில் ஆடியன்ஸுங்க பண்ணிங்கன்னா ஒரு மெனு வரும். இதில் இந்த சைன் அப் ஃபார்ம்ஸ், இந்த சைன் அப் இதை வந்து கெட் ஸ்டார்டட் இதில் வந்து என்ன ஃபார்ம் டைப் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே சப்ஸ்கிரைபுக்கு ஒரு சைன் அப் லேண்டிங் பேஜ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். சைன் அப் லேண்டிங் பேஜ் பண்ணிவிட்டு என்னோட நேம் இது ஏன் அப்படின்னு நம்ம மெயில் சிம்பை இன்டிகிரேட் பண்ணுறோம். நமக்கு வந்து வர வியூவர்ஸ் வந்து சைன் அப் பண்ணி அவங்களுடைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட் போடும்போது நம்ம உடனுக்குடனே நம்ம அவங்களுக்கு இமெயில் அனுப்புறது, ஆட்டோமேஷன் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவங்க ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தாங்க. இதில் ஏதாவது வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஓகே அப்படின்னு லீட் ஜெனரேட் இந்த டெம்ப்ளேட் இது எடிட்டிங் வரும். இது எப்படி இருக்குன்னா, கிரேட் டீல்ஸ் ஆர் இன் அவர் ரூட் அண்ட் கெட் 15%. பட் ஆக்சுவலாக இதை பண்ணல. நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம், நல்ல அட்ராக்டிவான வேர்டு நம்ம ChatGPT ஜஸ்ட் ChatGPT கஷ்டமான விஷயம் தான். ரைட் அட்ராக்டிவ் tagline for sign up. இந்த மாதிரி இதை நான் அப்படியே join the glow up community, unlock exclusive radiance. இப்போ நம்ம அதை டீல் day 1 close. ஒரு லேண்டிங் பேஜ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து
ரெடி டு பப்ளிஷ்னு பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் பேஜ் வந்து சைன் அப் ஃபார்ம் நீங்கள் கிரியேட். இப்போ என்னென்னா ஷேர் யுவர் பேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டா இருக்கு பாருங்கள். இந்த லிங்கை மெயில்சிம்பிள் இந்த லிங்கை பிளாகர் லே அவுட் போகும். எடுத்துகிட்டா சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துட்ட இருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு. இந்த லிங்கை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மெயில்சிம்பிள் இந்த லிங்கை அவ்வளவுதான் மக்களே, முடிஞ்சிடுச்சு மக்களே. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் நான் ஸ்லோவாகிடுச்சு நான். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ளோ ஆஃப் நேச்சுரல் டிப்ஸ் இப்போ வந்து ஒரு இங்கிலீஷியோ மோடில் நான் ஓப்பன் பண்ணி ஒரு நம்ம வெப்சைட்டில் மற்றவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ளோ ஆஃப் நேச்சுரல் அப்போ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய மெயில் சிம்போட இந்த லேண்டிங் பேஜ் பாருங்கள். இப்போ இந்த சப்ஸ்கிரைபுங்கிறத கிளிக் பண்ணாங்க இந்த மெயில் இது ஓப்பன் ஆயிரும். அவங்க இந்த இடத்துட்ட போயிட்டு அவங்க மெயில் ஐடியை கொடுத்து இதை நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக டிசைன் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டுட்டோரியல் பர்பஸுங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முயற்சி பண்ணேன், அப்படியுமே ஸ்லோவாகுது. இது உதாரணத்துக்கு என்னோடய மெயில் ஐடியை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டோம்னா சக்ஸஸ் யூ ஹாவ் பீன் ஆடட். இப்போ இந்த மெயில் ஐடிக்கு அவங்க எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இப்போ பாருங்களேன். இப்போ இந்த மெயில் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியன்ஸ் இந்த மெயில் சிம்பிள் டேஷ்போர்டில் ஆல் கான்டாக்ட்ஸ் அப்படி பாருங்கள். நான் இப்போ கொடுத்த மெயில் ஐடி சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வியூவர்ஸோட மெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா இப்போ இது வரைக்கும் தெளிவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மெயில் சிம்பிள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ அங்கே ஒரு சைன் அப் ஃபார்ம் லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணிடுறீங்க. அந்த லிங்கை கொண்டு வந்து நம்ம இந்த சப்ஸ்கிரைபரில் கொடுத்துட்றீங்க. ஸோ அவங்களோட யார் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்களோட மெயில் ஐடியை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் இன்டிகிரேஷன் என்ன ஆகுன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு லேட்டஸ்ட் போஸ்ட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மெயிலுக்கு போயிடும். ஸோ இதுதான் மெயில் சிம்புங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இதை ஃபார்மாக எம்டெடு ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துக்கிட்ட ஸ்டே இன்ஃபார்ம்டு அப்படின்னு ஒரு எம்டெடு ஃபார்ம் இருக்குது. கேட்கெட்ஸ் ஆட் பண்ணுறது. இதை எப்படி ஆட் பண்ணுறது, அவங்க டைப் பண்ணி இங்கே சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் அப்படின்னா சைட் பாரில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க. போதும் போல் உங்கள் மெயில் சிம்பு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஆடியன்ஸு சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு போகும். ஸோ இது கிரியேட் நியூ ஃபார்ம் அப்படின்னு ஸோ எம்டெட் ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இந்த கிரியேட் எம்டெட் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் நேம் கொடுத்து பிகின் இதுதாங்க எம்டெட் ஃபார்ம். ஸோ இது எம்டெட் ஃபார்மு இப்படியே இருக்குது. நீங்கள் எடிட்டிங் பண்ணணுன்னாலும் நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரு பேக்ரவுண்ட் எல்லாம் எப்படின்னா இப்போ இந்த எம்டெட் ஃபார்மோட கோடு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த எம்டெட் ஃபார்மோட கோடை காப்பி பண்ணி இந்த எம்டெட் ஃபார்மோட கோட் காப்பி பண்ணிவிட்டு பிளாகர் டேஷ்போர்ட் இங்கே சைட் பார் வர்றீங்க. சைட் பாரில் ஆட் கேட்கெட் அப்படி இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு HTML ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த பாப்அப் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டைட்டிலில் டிப்ஸ் ஒரு அட்ராக்டிவான டேக் லைன் கூட நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த
கோடை இந்த கண்டென்ட் அப்படிங்கிறதுல வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். இந்த கண்டென்ட்டுங்கிறதுல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துரும். முடியாதுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். இதை டீமில் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ளோப் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கெட் இன் டச்சுக்கு முன்னாடி அந்த ஃபார்ம் இது வருதான்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் டிப்ஸ், சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்ட்டு இந்த ஃபார்ம் வந்துருச்சு. இங்கே ஏதாவது அவங்க மெயில் ஐடி கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப். லேண்டிங் பேஜ் போய் அவங்க டீட்டெயில் கொடுக்குறதுக்கு இப்படி இங்கேயே வந்து ஒரு எம்டெட் ஃபார்மாக நம்ம கொடுக்கும். இப்போ போயிட்டு உங்கள் மெயில் சிம்பை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹோம் போயிரு. உங்கள் ஆடியன்ஸில் ஆல் கான்டாக்ட்ஸுங்க பண்ணிங்கன்னா பாருங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மெயில் ஐடி எங்கே ஷோவாய். இந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன், ஃபாலோவர்ஸ் பட்டன் ஆட் பண்ணுறது கூகுள் பிளாக்கரில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிளாகருக்கு ப்ரொஃபைல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.